காமராஜர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். அவரது தந்தையார் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தனது 12ஆம் வயதில் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை உருவானது. இருப்பினும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதற்கேற்ப இளம் வயதிலேயே மிகுந்த தீரத்துடனும் நாட்டுப்பற்று கொண்டவராகவும் தொலைநோக்கு சிந்தனை உடையவராகவும் விளங்கினார். 1920ஆம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, கள்ளுக்கடை மறியல் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கத்தில் தீவிரமாக கலந்து கொண்டு நாட்டுக்காக சிறைக்கு சென்றார். தனது அயராத உழைப்பாலும் தியாகத்தாலும் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக பதவியாற்றிய காமராஜர் எளிமையின் சின்னமாக விளங்கினார். மக்களின் நலனிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் பெரிதும் அக்கறை காட்டினார். 1954 முதல் 1963 வரை மொத்தம் 9 ஆண்டுகள் காமராஜர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். இந்த 9 ஆண்டுகளில்தான் தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சிக்கும் தனித்தன்மைக்குமான அடித்தளம் இடப்பட்டது. கல்வி, தொழில், உள்கட்டமைப்பு என தமிழ்நாடு இந்தியாவின் மிக முக்கியமான மாநிலமாக உருமாறியதும் அவரது ஆட்சி காலத்தில்தான். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது வசதி உள்ளவர்களுக்கே கல்வி கற்கும் வாய்ப்புகள் இருந்தன. ஏழை எளியவர்களுக்கு கல்வி கற்பது என்பது எட்டா கனியாகவே இருந்தது. ஒருமுறை சுற்றுப்பயணத்தின் போது கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் மூலம் பள்ளிக்கூட வசதி செய்து உணவும் கொடுத்தால் கிராமங்களில் கல்வித்தரம் உயரும் என அறிந்த காமராஜர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு ஏழை மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தார். 1960ஆம் ஆண்டு முதல் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை இலவச கல்வியையும் அறிமுகப்படுத்தினார். மேலும் இலவச பாட புத்தகங்களையும் வழங்கினார். இதனால் பெண் கல்வி பெருகியது. கிராமங்களில் கூட பெண் பிள்ளைகள் கல்வி கற்க முற்பட்டார்கள். இலவச சீருடை திட்டத்தினால் பள்ளிகளில் ஏழை பணக்கார பிள்ளைகள் என்கிற பாகுபாடுகள் நீங்கின. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் எல்லா சிற்றூர்களிலும் தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டன. புதிதாக 14,000 பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். காமராஜரின் கல்வி புரட்சியால் மாநிலத்தில் 6 முதல் 11 வயதுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் சதவீதம் 45லிருந்து 80% உயர்ந்தது. ஏழை மற்றும் திறமையான மாணவர்கள் உயர்கல்வி பயில கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பொறியியல் மற்றும் தொழிற்சார் கல்லூரிகளை அதிகளவில் தொடங்கி உயர்கல்வியையும் விரிவுபடுத்தினார். காமராஜர் அவர்கள் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் தனது பணிகளின் மூலமாக தமிழ்நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கும் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்தவராவார். இதனால்தான் இன்றும் படிக்காத மேதை என்று போற்றப்படுகிறார். காமராஜர் அவர்கள் வேளாண்மை துறையின் வளர்ச்சியில் மிகவும் கவனம் செலுத்தினார். தேசத்தின் பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டுமென்றால் விவசாயத்தை காக்க வேண்டும். அதற்கு நீர் ஆதாரங்கள் மிக முக்கியம். நீரின்றி அமையாது விவசாயம் என்பதை உணர்ந்த காமராஜர் அவர்கள் சாத்தனூர் அணை, மதுரை வைகை அணை, அமராவதி அணை, தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மணிமுத்தாறு அணை, கிருஷ்ணகிரி அணை மற்றும் பரம்பிக்குளம், ஆழியாறு, பேச்சிப்பாறை, ஆரணியாறு போன்ற எண்ணற்ற அணைகளை கட்டினார். அதன் மூலம் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று விவசாயம் செழித்தது. கீழ்பவானி திட்டம், புள்ளம்பாடி திட்டம், கோமுகி ஆற்று திட்டம் போன்றவற்றையும் உருவாக்கி பாசன வசதி அமைத்தார். சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் சுமார் 6 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு பாசன வசதி பெறுவதற்காக மேட்டூர் அணையிலிருந்து வாய்க்கால் அமைக்கப்பட்டது. காமராஜரால் அமைக்கப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் அணைகளால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளின் குடிநீர், விவசாய தேவை இன்றளவும் பூர்த்தி செய்கிறது. விவசாய உற்பத்தி பெருக விவசாயிகளுக்கு கிணறுகள் வெட்ட, ஆயில் என்ஜின்கள் வாங்க, எலக்ட்ரிக் பம்பு செட்டுகள் அமைக்க அரசாங்கம் தவணை முறையில் கடன்கள் வழங்கியது. இலவச மின்சாரமும் கொடுத்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டன. குறிப்பாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், சென்னை கிண்டியில் உள்ள தொழிற்பேட்டை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல் நிறுவனம், சேலம் இரும்பு உருக்காலை, எண்ணூர் அனல் மின் நிலையம், மேட்டூர் காகித தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை,
ஆகியவை முக்கியமானவைகளாகும். இவை தவிர சிமெண்ட் ஆலைகள், அலுமினிய உற்பத்தி ஆலைகள், மேக்னசைட், சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள், செங்கல் ஆலைகள், 159 நூல் நூற்ப ஆலைகள், 6 உர தொழிற்சாலைகள், 4 சைக்கிள் தொழிற்சாலைகள், 21 தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், 2 சோடா உற்பத்தி தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள் மற்றும் தூத்துக்குடி துறைமுகம் போன்ற தொழில் திட்டங்களும் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டன. தனியார் முதலீடுகள் செய்து தமிழகத்தில் தொழில்கள் தொடங்கவும் காமராஜர் ஆட்சியில் வழிவகை செய்யப்பட்டது. தொழிற்பேட்டைகளில் வாடகைக்கு கூடங்கள் வழங்கப்பட்டன. நகரின் எல்லைகளில் தொழிற்சாலைகளுக்கு உரிய நிலங்களும் மின்சார வசதி, தண்ணீர் வசதிகளும் செய்து தரப்பட்டன. தமிழை ஆட்சி மொழியாக்கி சட்டம் இயற்றினார். 1957 ஜனவரி 23 அன்று தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதலில் தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரையே சேரும். ஒவ்வொரு துறைக்கும் தமிழ் ஆட்சி மொழி அகராதியையும் அதற்கு இணையான ஆங்கில சொல் அகராதியையும் வெளியிடப்பட்டு அனைத்து அரசு துறைகளுக்கும் சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. தமிழ் நூல் வெளியீட்டுக் கழகம் மற்றும் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்றம் ஆகியவை தொடங்கப்பட்டன. மேலும் 450 கிளை நூலகங்கள் திறக்கப்பட்டன. தமிழில் பன்னாட்டு அறிஞர்களின் கருத்துகள் வர வேண்டும் என விரும்பி அதற்கான முயற்சிகளை காமராஜர் அரசு செயல்படுத்தி வந்தது. சமூக நீதியை பொறுத்தவரையிலான நிலைப்பாடுகளில் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயலாற்றக்கூடியவராக காமராஜர் இருந்தார். சமூக அமைப்பின் காரணமாக காலம் காலமாக மறுக்கப்பட்ட உரிமைகளின் விளைவாய் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியாத நிலையில் மக்கள் இருந்தனர். அந்த மக்களும் சமநிலை பெற்றிட கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு முறை ஏற்படுத்தப்பட்டது. தீண்டாமையை போக்கவும் தாழ்த்தப்பட்டவர்களையும் பிற வகுப்பினரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் எடுக்கப்பட்ட பல புதிய முயற்சிகளை காமராஜர் அரசு மேற்கொண்டது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று புது காலனிகள் கட்டும்போது அதில் 10 விழுக்காடு வீடுகளை அங்கு குடியிருக்க விரும்பும் மற்ற வகுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய அரசு உத்தரவிட்டிருந்தது. தீண்டாமை ஒழிப்பதில் சிறப்புற பணியாற்றிய சமுதாய தலைவர்களுக்கும் கிராம தலைவர்களுக்கும் தங்க பதக்கங்கள் வழங்கப்பட்டன. காமராஜர் ஆட்சியில்தான் 60 வயது முதியவர்களுக்கும் பென்ஷன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து 30 ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தால் அரசுடைமை ஆக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் மூலம் கிராமப்புற அதிகார பரவலாக்கலை உறுதி செய்தார். 1958 ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் உருவாக்கப்பட்டது. இது உள்ளாட்சி அமைப்புகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்வதற்கு வழிவகை செய்ததோடு பெண்களை நியமன உறுப்பினர்களாக நியமித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டது. இதன் பின்னர் விவசாயம், ஊரக தொழில்கள், கோழி பண்ணைகள், மீன் வளர்ப்பு பண்ணைகள் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளாக கிராம பஞ்சாயத்துகளும் பஞ்சாயத்து ஒன்றியங்களும் மாற்றம் பெற்றிருந்தன. கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் உதவியுடன் ஊரக தொழில்கள் உருவாக்கப்பட்டது. காமராஜரின் சீரிய சிந்தனைகள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை நெறியுடன் செம்மையாய் வாழ வழிவகுக்கும் விதத்தில் அமைந்துள்ளன. ஒற்றுமையே முன்னேற்றத்திற்கு அசைக்க முடியாத அடித்தளம் என்பது காமராஜரின் வாக்கு. திட்டமிடாமல் அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் முடிவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எந்த காலத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது பெருந்தலைவரின் சிந்தனையாகும். சட்டம் இருந்தால் அதனை யாராக இருந்தாலும் மதித்து நடக்க வேண்டும் என்பது காமராஜரின் எண்ணமாகும். வீரமுடன் வாழ்வதே விவேகமான செயலாகும் என்பது காமராஜரின் சீரிய சிந்தனையாகும். ஒவ்வொருவரும் உழைத்தால் மட்டுமே வீடும் நாடும் மேலோங்கி நிற்கும் என்பது கர்ம வீரரின் சிந்தனையாக இருந்தது. ஆடம்பரமான வாழ்க்கையை விட எளிமையான வாழ்க்கையே மனதிற்கு அமைதியினையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்று கூறினார். ஏழைகளுக்கு உதவிடுங்கள், வீண் வம்புக்கு விலகிவிடுங்கள், லஞ்சம் வாங்காதீர்கள் போன்ற உயரிய சிந்தனைகளை தான் வாழ்க்கையில் பின்பற்றியதோடு மற்றவர்களுக்கும் அறிவுறுத்தினார். காமராஜர் அவர்களுக்கு இந்திய அரசு 1976 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சென்னை உள்நாட்டு விமான நிலையம் மற்றும் மதுரை பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜரின் முழு உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது.
காமராஜர் அவர்கள் செயற்கரிய பல அரிய செயல்களை செய்துள்ளதாலும் தோற்றத்தில் எளிமை, உள்ளத்தில் உண்மை, பொது வாழ்வில் தூய்மை, வாக்கில் இனிமை, வறுமையில் செம்மை, செயலில் மேன்மை போன்ற உயரிய குணங்களாலும் காமராஜர் அவர்கள் காலங்கள் கடந்தும் போற்றப்படுகிறார். இதுவரை காலம் போற்றும் காமராஜர் அவர்கள் உரை வழங்கினார் டி. பிரணீதா.